ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா வந்தாங்களே சும்மா களை கட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கலாட்டா ரகலை வேறு லெவலாக இருக்குது. இப்போ நம்மளுடைய விஜயோட பர்த்டேவிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போட்டி வைக்கிறன்ற பேரில் நம்முடைய விஜய்க்கு மனசுக்கு பிடிச்சவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேள்வி கேட்குறாங்க நம்ம விஜய்கிட்ட. விஜயும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு என் அக்காவும் ஒரு கண்ணு வெண்பாவும் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா மல்லியை என்னைக்கு விட்டு தர மாட்டாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டாடாவுக்கு என்ன பிடிக்குன்னா, அப்போ நான் எனக்கு இந்த கிஃப்ட்டை வாங்கிறதுக்கு காசு கொடுத்தது என்னுடைய மல்லியம்மா தான் அந்த ரிங்கு எல்லாமே வாங்கினது. அதனால் இந்த ப்ரெசன்டேஷன் இந்த கேக் வரைக்கும் என் டாடாவுக்கு பிடிச்சிருக்குன்னா, என்ன பிடிச்சிருக்குன்னா அது மல்லியம்மா பிடிச்சிருக்குதுன்னா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயே கம்மனு இருந்தாலும் இந்த வாண்டு சும்மா இருக்க மாட்டோம் போல இருக்கு. நம்மளை மட்டம் தட்டி பேசணும், அந்த மல்லியை மட்டும் உயர்த்தி பேசணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை முதல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை இன்னும் எடுத்து நம்முடைய வெண்பா கையால் விஜய்க்கு போட்டு விட போகிறாங்க. அந்த ரிங்கை பார்த்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வின்னு 2 இருக்குங்க. அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெண்பாவும் ஒன்று நம்முடைய விஜயோட பேரை தாங்க குறிக்குது. அதை நம்முடைய மல்லிக்கு பிடிச்சது இவங்க 2 பேர் தான். அதனால தான் அந்த 2 இன்ஷியலாகவும் போட்டு நம்முடைய விஜயோட கையில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. காலத்துக்குமே நம்முடைய விஜய் நம்ம மல்லி கொடுத்த கிஃப்ட்டை மறக்கவும் மாட்டாங்க, தொலைக்கவும் மாட்டாருங்க. இந்த கிஃப்ட்டை உண்மையிலேயே சொல்ல போனால் நம்ம விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா அவர் மனப்பூர்வமாக மல்லியை ஏற்றுக்கிட்டாருனாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பெருசாக பிளான் பண்ணுறேன்ட்டு என்ன மொக்கையை பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியலங்க. 2 தரதுலையும் நம்ம விஜய்க்கு சர்ப்ரைஸ் தருன்ற பேரில் எல்லாத்தையுமே கெடுத்து நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துலேயும் நம்முடைய விஜயை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லைங்க. நம்மளுடைய மல்லியை கஷ்டப்படுத்தணும், விஜய்கிட்ட திட்டு வாங்க வைக்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படுன்ற ஒரு அல்ப ஜென்மமாக தாங்க இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியம்மா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கோட விட்டுருவாங்களே நம்ம மல்லி. அந்த சமையலில் ஒரு கலக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குமே பாராட்டை பெற்றுட்டதும் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்மளுடைய விஜய்க்கும் வெண்பாவுக்கும் மட்டும்தாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா அவங்களெல்லாம் தூக்கி 10 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் போட்டுருந்தாங்க. இல்லைனா இந்த டின்னரை கெடுத்து நாசனம் பண்ணிடுவாங்க. நம்முடைய மல்லி மேலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுத்துங்க மல்லி மேலே. அது என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் மல்லியை ஏற்றுக்க போகிறான்ற ஒரு உணர்வு நம்முடைய விஜய் கிட்ட இருக்காங்க. நம்முடைய மல்லியோட மனசுலேயே அந்த உணர்வு வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.